ஹலோ guys, வெல்கம் பேக் டு தி சேனல். ஹாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோ வந்திருக்கும். அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனார்குட்டா நேஷ்னல் பார்க் தான் வந்திருக்கேன். ஸோ பெங்களூரில் ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தேன். ஸோ அப்படியே அபியத்தை கூப்பிட்டு அபியத் சந்தியாவை கூப்பிட்டு அபியத் இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் எக்ஸைட் ஆகான்ட்டு ஸோ அவனை கூப்பிட்டு இந்த ஜூ வந்துட்டோம். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜூ இருக்குது, சஃபாரி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock கிட்ட ஆச்சுங்க. ஸோ இப்போ சஃபாரி வந்து 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சஃபாரி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூ போக போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பனார்குட்டா நேஷனல் பயாலஜிக்கல் பார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போவோம். இதாவது இந்த பார்க்கோட ரைட் டீட்டெயில்ஸ். வீக் டேஸ் வீக்கெண்ட் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 370 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 420 இருக்கும். அது வந்து நான் ஏசி பஸ்ஸுக்கு. ஸோ நம்ம ஜீப் சஃபாரிலாம் தனியாக எடுத்துக்கலாம். ஜீப் சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா 4 சீட்டர் 7 சீட்டர் அது மாதிரி இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேல இருக்குது, பார்த்துக்கோங்க. அது போக இங்கே வந்து பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, ஜூ இருக்குது, சைல்ட் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 போக போகிறோம். இப்போ டைம் வந்து ஒரு 10 o'clock கிட்ட ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து சஃபாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூவில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜோன் இருக்குங்க. நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சஃபாரி ஜோன், ரைட் சைடு இருக்கிறது வந்து ஜூ ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சஃபாரி ஜோன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூ போக போகிறோம். ஸோ சஃபாரி வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். என் கூட யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான், அவ்யுத்தன், அப்புறம் சந்தியா. இது வந்து சந்தியாவோட ஃப்ரெண்டு ரம்யா, எனக்கு காலேஜ் சீனியர். ஸோ நாங்கள் 4 பேர் இப்போ போக போகிறோம். ஸோ உள்ளே போய் நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் ஏசி சஃபாரி ஜோன் இருக்குது. ஸோ சந்தியா, ரம்யா வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போது சஃபாரி இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே வந்து இந்த வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே பஸ் வந்து 1 by 1 தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே காய்க்கிறோம் பாருங்கள். ஸோ அவ்யுத்தன், ரம்யா, சந்தியா எல்லோரும் இருக்காங்க. அவ்யுத்தனுக்கு வந்து எங்கே போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அனிமல்ஸ்லாம் பார்த்து எப்படி எக்ஸைட் ஆவான் அப்படிங்கிறலாம் தெரில, பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து அவன் ஜூக்கு வந்திருக்கான். ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிருக்கோம். அவ்யுத்தன் பார்த்திங்கன்னா காலையிலே சாக்லேட் சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கான். இந்த சஃபாரி அப்படிங்கிறது ஒரு 1 hourலேருந்து 45 minutesக்குள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைனோசர்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குது, மெயினாக என்ன இருக்குன்னா ஒயிட் டைகர் இருக்குது, லயன் இருக்குது, டைகர் இருக்குது, பியர் இருக்குது, லிப்பர்டு இருக்குது. இதெல்லாம் வந்து 1 by 1 வச்சுருக்காங்களாமா. ஸோ பார்க்க எக்ஸைட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா அந்த விட பெரிய எக்ஸைட்மெண்ட் என்னென்னா அவ்யுத்ததெல்லாம் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது தான். அதை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கும். நீ போக போக அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். நம்ம கிளம்பியாச்சு. என்ன பார்க்க போகிறோம்? லைன் ஹார்ஸ் எல்லாம் பார்க்க போகலாமா? ஓகே. crocodile பார்த்தியாங்க? அங்கே உட்காந்துருக்காம பாறை மேலே, தெரியுதா? எங்க எங்க இருக்கணுங்க? அங்கேயா? என்ன பண்றாங்க? மாமன் சாப்பிட்றாங்களா? மாவா? எலிஃபண்ட் எங்க இருக்கு?
அருண் அவனை என்கிட்ட கூட நீ எந்திரிச்சிடு. அவனை என்கிட்ட தா. குட்டி எலிஃபண்ட், crocodile, deer. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்? லயன், டைகர், ஹிப்போபோட்டாமஸ் அதான் பார்க்க போறோம். ஓகே ஓகேவா? பிடிக்குமா? ஓகே ரொம்ப பிடிக்குமா? சூப்பர் ரவித். யார் அது? யார் அது? சாரி மாமாவா? என்ன பண்றான்? என்ன பண்ற? வா 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 கூப்பிடு. இங்க போய் சஃபாரி ஏரியா முடிச்சு நம்ம அப்படி வந்து ஜூக்குள்ளே என்ட்ரி ஆச்சுங்க. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜீப்ரா, ஜிராஃபி, ஆஸ்ட்ரிச் இருக்குது. அது முடிச்சோடனே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே வந்துட்டான் பாரு. ஜிராஃபிங்க வித்து கரெக்டாக தான் இருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்ராவும் ஜிராஃபும் பார்த்துட்டு தான் சாப்பிடவே போனோம். சாப்பிட்டு இப்போ அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். போகப்போ இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டைகர் அண்ட் பேர் ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்படியா இப்படியா அது வந்து லாலிபாப் வச்சு இந்த டைகர் கொடுத்து அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்குடா. தெரியுதா அந்த நிற்குதுல்ல, அதுவும் அது வாலாட்டுது பாரு. அது 2 டைகர்
வா அபித் இப்படி பார்த்து வா. ஹாய் கூப்பிடு பாபா சொல்லு வரும் உனக்கு பாத்து. கை நீட்டி கூப்பிடு. வா வா சொல்லு. வா 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 இப்ப சொல்லு வா வா வா. மாண்டா. கூப்பிடு. நிறைய 2 3 இருக்கானுங்களா? சரி மாமாம் சாப்பிட்டு பாய் சொல்லிடு. பாய் மாமா பத்தி மாமாம் சாப்பிட்டு இருங்க, ஜாலியாக இருங்க, பாய் சொல்லிடு. பாய் நாளைக்கு வந்து பார்க்குற சொல்லிடு. நாளைக்கு பார்க்க பாய். ரொம்ப பிடிக்குமா? இங்கே பாரு யாரா அவங்க? லெப்பர்டு எங்க வித்து? லெப்பர்டு எங்கே இருக்கா தெரியலையா? அங்கே தூங்கிட்டு இருக்கணும். நாளைக்கு எந்திரிக்குமா? அது யார் இது? புலி இல்லை, லயன். லயனா? அது கூப்பிட்டு பாரு. கூப்பிடு. வா 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 இங்கே வா, வித்துட்டு வா சொல்லு. திரும்ப திரும்ப அவே திரும்ப अभी ताते की வெயிட் பண்ணுது अभी சாப்பிடு. ताते की अभी குடிக்கலாமா? अभी ताते की என்ன பாரு எனக்கு பூச்சி வந்துருன்னு சொல்லிடு. அக்காவா கடி எங்க வித்து? கரடி என்ன பண்ணுது? வாட்டர்மெலன் சாப்பிடுதா? அம்மா குள்ளநரி காட்டுறீங்க, அம்மாட்ட வா காட்டுறேன். குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. அங்க போய் இங்க போய் எலிஃபண்ட் போய் இங்க போய் எலிஃபண்ட் ப்ளீஸ் பா, இவர்கிட்ட கூப்பிடுறா. வா 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 சொல்லு. வா 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 கை உள்ளோட கை வெளியோட. நீ தூக்குறடா அம்முடோ. பாரு தூங்கனா யா? பாய் சொல்லிடு. பாய் ஏ காக்கா. நல்ல காக்கா பாய். ஏ காக்கா பாய். இவன் பாரு இங்க போய் மேல யார் அவன்? வா 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 சொல்லு. வந்துட்டானா? வா 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 கூப்பிடு. வா 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 वहाँ का हांगकांग டேய் நான் மறச்சிட்டு வந்தேனே எப்படி எடுத்தேன்? நம்ம ஃபைனலாக ஒரு 2 to 3 hours பக்கம் ஜூலாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து பட்டர்ஃப்ளை பார்க் போக போகிறோம். பட்டர்ஃப்ளை பார்க்குங்கிறது பெரிய டோம் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதை நான் படித்த வரைக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7.5 ஏக்கர்ஸில் ஒரு பெரிய டோமுக்குள்ளே வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து ப்ரீட் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த பட்டர்ஃப்ளைலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்ப்ரிங் சீசன்லாம் தான் வந்து அலைவாக இருக்கும். மற்ற டைம்லலாம் நீங்கள் பட்டர்ஃப்ளைஸை பார்க்கவே முடியாது. ஒரு ரைனி சீசன் ஆகட்டும், சம்மர் ஆகட்டும், வின்டர் டைமில் சுத்தமாக நீங்கள் பட்டர்ஃப்ளையே பார்க்க முடியாது. ஆனால் இந்த என்க்ளோஷரில் பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்கில் எப்படி இருக்குமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களாமா. எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு ரொம்ப சம்மராக இருந்ததுன்னா ஒரு ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணுறதாகட்டும், அந்த ஹியூமிடிட்டி வந்து உள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 365 டேஸும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பட்டர்ஃப்ளை நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறது மெயினாக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பட்டர்ஃப்ளைலாம் முதல்ல நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்த பொருளாக பட்டர்ஃப்ளைஸ் அப்படிங்கிறது நிறையா பார்த்துருக்கேன். என்னோடய வீட்டு பக்கத்துலேயே வீட்டு சரௌண்டிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் பட்டர்ஃப்ளைஸ் இல்லை. அதாவது வைல்டில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கறது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ அதை வந்து அப்படியே இது பண்ணணும், அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பார்க்கை வந்து மெயினாக கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அப்படியே உள்ளே போய் காமிக்கிறேன். அவ்யுத், சந்தியா, ரம்யா எல்லோரும் பார்த்திங்கன்னா அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் அவ்யுத்துக்கு தூக்கம் வந்துச்சு. ஸோ அதனால் அவங்க தூங்கிட்டாங்க. என்னை மட்டும் போய் பார்க்க சொல்லிட்டாங்க. நான் மட்டும்தான் பட்டர்ஃப்ளை பார்க்க போகிறேன். அவங்களாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், இதுக்கு மேலே என்ன நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜூங்க பார்த்திங்கன்னா பெரிய மேசிவான ஜூங்க. ஏரியாலாம் எவ்வளோ அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரில. எப்படி பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூ இல்லை மைசூர் ஜூவோடவே அந்தளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் சஃபாரிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு ட்ரை. அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் நம்ம லைவாக அனிமல்ஸ் என்கவுண்டர் பண்ண எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தருது. பட் என்னென்னா அது வந்து பார்ட்டிஷனாக வச்சுருக்காங்க. ஆனால் அது லார்ஜ் ஸ்கேலில் இருக்கிறதுனால அது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது. வைல்டாகவே எப்படி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே லைவாக அனிமல் எப்படி இருந்தால் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லோரும் அதை பெங்களூர் வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மஸ்ட்டு ட்ரை பிளேஸ். கிட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸை. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படியே பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளே போய் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். ஸோ இதான் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரன்ஸ். ஒரு பெரிய 3 டோம். உள்ளே போய் பார்ப்போம். இந்த இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜுராசிக் வேர்ல்டு மூவி அதில் அந்த ஃப்ளையிங் டைனோசர்ஸில் ஒரு டோம்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது. என்னை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு thousands ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி லைவாக வைல்டில் வந்து நான் பட்டர்ஃப்ளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சீரியஸாக சொல்கிறேன். ஸ்கூல் டேஸில் பார்த்த மாதிரி ஞாபகம், அதுக்கப்புறம் பெருசாக பார்க்கல. ஹாய். ஸோ மேலெலாம் நிறைய பாட்டாக வச்சுருக்காங்க. அது எதுக்குங்க தெரியல. மேபி ப்ரீடிங்காக இருக்கும். ஸோ இவர் பாருங்கள், இங்கே வந்து அந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது. எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து அந்த நெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டர்ஃப்ளைக்கு அந்த ஃபுட்டு, மெயின் ஃபுட் வந்து இதில் தான் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸில் வந்து அந்த நெக்டர் அப்படிங்கிறது வச்சு. ஸோ இதுதான் மெயின் பட்டர்ஃப்ளையோட ஃபுட் சோர்ஸு. ஸோ இங்கே ப்ரீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இங்கே ப்ரீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த என்க்ளோஷருங்கிறது பரவாயில்லைங்க, நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது இதுக்குள்ளே ஒரு சர்டன் ஹியூமிடிட்டி இருந்தால் தான் இந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே அலைவாக இருக்கும். இல்லைன்னா மர்கீசால தான். ஸோ அதை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபுட்டுக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி கூட்டமாக பட்டர்ஃப்ளைஸை நீங்கள் எப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தோணுதா இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து 12th அன்னைக்கு எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே டோட்டலாக பார்த்திங்கன்னா 600 பட்டர்ஃப்ளைஸ் இருக்கான். காமன் ஆர்கான் வந்து 560, எல்லோ இது சம்திங் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த என்க்ளோஷரில் இருக்க பட்டர்ஃப்ளைஸ் கவுண்ட். லைஃப்பில் இவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் நான் பார்த்ததே இல்லை லைவாக. அந்த பட்டர்ஃப்ளை டோமுக்குள்ளே ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்குது, பிளான்டேஷன் ஃபிஷ் டேங்க்கு. அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ்லாம் மியூசியம், அதாவது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாற்று இந்த சைடு இருக்க பட்டர்ஃப்ளை. ஸோ
இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் நான் வைல்டில் எப்போவோ பார்த்தோமா ஞாபகங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ஆமாம் இந்த மாதிரிலாம் பட்டர்ஃப்ளைலாம் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த வெரைட்டியில் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஒன் இது பார்த்துருக்கேன், பட் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இது பார்த்ததில்ல. ஸோ இது பார்த்தோமா ஞாபகம், பட் தெரில. இது பார்த்துருக்கேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சிச்சில் வெரைட்டிஸ் ஃபிஷ் டேங்க், எம்பரர் ஸ்கார்பியன். ஸோ நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸோ நான் வந்து சீரியஸாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட்டர்ஃப்ளைலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஜூவில் இதில் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுலாம். ஸோ இன்ஃபேக்ட் என்னென்னா பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் இருக்கிறதே வந்து நமக்குலாம் ஞாபகத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நான் சின்ன வயசில், அதாவது என் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸில் பிடிக்கிறது ஒரு ஹாபியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சாட்டர்டே சண்டேஸ் அதனாலே வந்து அந்த பட்டர்ஃப்ளை கலெக்ட் பண்ணுவேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா அந்த பூச்செடி அதெல்லாம் இருக்கும். ஸோ எங்கள் ஏரியா பசங்கள்லாம் சேர்ந்து, இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு பாலித்தீன் பேக்கில் 4-5 இடத்துல ஹோல்ஸ் போட்டு அன்னைக்கு டேயில் ஒரு 1 or 2 hour அந்த டைம் பீரியடில் யார் அதிகமாக பட்டர்ஃப்ளைஸ் பிடிக்கலாம் அப்படிங்கிற காம்படிஷன்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி ஒரு ஜூவில் வந்து பார்க்குறதுங்கிறது எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரில. நம்ம அட்மாஸ்பியர் அந்தளவுக்கு இதாகிடுச்சா, இல்லை டீஃபாரஸ்டேஷனால் பட்டர்ஃப்ளை இதாச்சா? அங்கே நிறையா பட்டர்ஃப்ளை பற்றி நோட்ஸ் போட்டிருந்தாங்க. அதை படிக்கிற அளவுக்கு இப்போது டைம் இல்லை. அவ்வியத்தை ஆல்ரெடி தூங்க ஆரம்பிச்சிட்டேன், டயர்டாகிடுச்சு நசம் பண்ணியிருக்கப்புறம். அதனால் நான் அப்படியே ஸ்பீடாக கிளம்பிட்டேன். ஸோ சப்போஸ் யாராவது பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து பெங்களூர் ட்ரிப்பு வரீங்க அப்படின்னிங்கன்னா, இந்த பன்னார்கட்டா பயாலஜிக்கல் ஜூ அது வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஒரு ½ டேவே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். சஃபாரி ஆகட்டும், ஜூ ஆகட்டும், பட்டர்ஃப்ளை பார்க் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நம்ம எங்கே போனாலும் அந்த பிளேஸ் டினோட் பண்ணுற மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்கெட் வாங்கணும். ஸோ இந்த டிசைன் வாங்கிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ தாங்க ஜூலாம் போயிட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 கிட்டே ஆச்சுங்க. ஸோ சந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டிகிட்டு இருக்கா. ரம்யான் தான். ஸோ அவ்வியத் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு லாலிபாப்பா. ஏன் அவ்வியத்து லாலிபாப் எப்படி இருந்தது? எம்மையா இருந்துச்சா? சரி, நீ என்னென்ன பார்த்த? லைன் பார்த்தியா? லைன் பார்த்தியா? எலிஃபண்ட், டைகர். டைகர் என்ன பண்ணிட்டு இருந்தது? முடிஞ்சா? ஜாலியாக இருந்துச்சு உனக்கு? சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun.